Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 6th standard maths term 2 exercise 3.1ல objective type questions பார்க்கலாம். First one, discount is subtract from dash to get SP. So discount amount வந்து எதிலிருந்து subtract பண்ணோம்னா நமக்கு SP கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதே நமக்கு என்ன வேல்யூ, ஒரு டேக் ப்ரைஸில் இருந்து ரெடியூஸ் பண்ண வேல்யூ தான் நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறோன்னா அதை நம்ம டேக் ப்ரைஸ்லேருந்து தானே ரெடியூஸ் பண்ண முடியும். டேக் ப்ரைஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு எம்பி த ஆன்சர். Second one, overhead expensive is always included in dash. Overhead expensive அப்படிங்கிறது எப்போவுமே எதோட இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் கடையிலேருந்து அப்படின்னா அந்த ப்ராடக்டை நாமளே கேரி ஓவர் பண்ணிட்டு வரும்போது நமக்கு எந்த எக்ஸ்பென்ஸும் கிடையாது. அதுவே ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட் வாங்கினோம் அப்படின்னா அதை வீட்டுக்கு நம்மளால் தூக்கிட்டு வர முடியாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ராவல்ஸ் வச்சு தான் அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அந்த ட்ராவல் அலவன்ஸ் நம்ம 400 500ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது அந்த ப்ராடக்டோடைய காஸ்ட் ப்ரைஸோட தான் சேரும். ஸோ அந்த பொருளை வாங்கின விலைக்கு தான் வந்து இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சிவும் சேரும். ஸோ second one க்கு cost price. Overhead expensive is always included in cost price. Third one, there is no profit no loss when. So இங்க இந்த சேல்ல எந்த ப்ராஃபிட்டும் இல்லை எந்த லாஸுமே இல்லை அப்படின்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. இப்போது 100 ருபீஸ்க்கு ஒரு பொருளை வாங்கி நான் 100 ருபீஸ்க்கே சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்காது லாஸும் கிடச்சிருக்காது. என்ன அமௌண்ட்டை நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிடுச்சு இல்லையா. ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா. தென் லாஸ்ட் ஒன், டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டேஷ். இங்கே டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த ரெண்டு வேல்யூ கிடைக்கணும், எம்பி அவங்களே கொடுத்துருக்காங்க. எம்பி அப்படிங்கிறது என்னது, டேக் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ். அப்போது மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து டிஸ்கவுண்ட்டை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும், செல்லிங் ப்ரைஸ் தான் கிடைக்கும். டிஸ்கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ணி அதை நம்ம சேல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் ஒன்னுக்கு எஸ்பி. இந்த ஃபார்முலா டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் எஸ்பி. ஓகேவா. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு ஃபார்முலா பேசிக்கில் தான் இருக்குது. எப்போவுமே 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆன்சர்ஸை மெமரி பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக மெமரி ஆகும். ஜஸ்ட் நம்ம ஒரு கோத்ரோ பண்ணணும்னா நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது இந்த ஆன்சரா அந்த ஆன்சராங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ எப்போவுமே மேக்ஸில் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.